ஈரநில மேம்பாட்டு திட்டம் என்கின்ற பெயரில் குளங்களை கையகப்படுத்த வனத்துறை திட்டமா? விவசாயிகளின் திடீர் போராட்டத்தால் பெரும் பரபரப்பு. தென்காசி மாவட்டத்தில் மொத்தம் 590 குளங்கள் இருப்பதும், அதில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிற்றாறு நீர்வளக் கோட்டத்திற்கு உட்பட்டு 252 குளங்களும், மேல்வைப்பாறு நீர்வளக் கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 53 குளங்களும், ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் 126 குளங்களும் இருப்பது உறுதி செய்யப்பட்டன. மேலும் மொத்தமுள்ள 590 குளங்களில் ஈரநில மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய குளங்கள் ஏதேனும் உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டதில் ஈரநிலங்கள், அதாவது சதுப்பு நில குளங்கள் ஏதும் இல்லை எனவும், மேற்கண்ட குளங்கள் அனைத்தும் விவசாய பாசனத்திற்காகவும் குடிநீர் தேவைக்காகவும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது எனவும் விரிவான அறிக்கை ஒன்று தென்காசி மாவட்ட நிர்வாகம் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி குற்றாலம் பகுதியில் உள்ள வன அலுவலகத்தில் ஈரநிலங்கள் குறித்தான கருத்தரங்க நிகழ்வு நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன், மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்று குடிநீரின் அவசியத்தையும், குடிநீர் நிரந்தரமாக கிடைக்கும் வகையில் ஈரநிலங்களை பாதுகாப்பது தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஈரநிலம் மேம்பாட்டு திட்டம் என்கின்ற பெயரில் வனத்துறையினர் குளங்களை கையகப்படுத்துவதால் விவசாயிகள் பாதிப்படைய வாய்ப்புள்ளதாக கூறி தகவல்கள் பரவிய நிலையில் இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மறுப்பு தெரிவித்து இருந்தார். தென்காசி மாவட்டத்தில் உள்ள சில விவசாய சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் தென்காசி மாவட்ட வன அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தென்காசி மாவட்டத்தில் ஈரநிலங்கள் ஏதேனும் கண்டறியப்படவில்லை எனவும், ஆகையால் விவசாயிகள் ஒருபோதும் இதில் கவலை கொள்ள வேண்டாம் எனவும் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அதிகாரத்திற்கு சவாலே இல்லை சார், சவாலே இப்போ வரட்டும். நாங்கள் இங்கே இருக்கோம், கோரிக்கைக்கு இருக்கலாம். ரெண்டு நாள் தானே காத்திருப்பு போகிறோம். அதனால ஒன்றும் இல்லை, 2 நாளில் 1 மாதத்தில் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம். உட்காருவோம், அப்படியே உட்காருவோம். அதனால யார் பையன ஒன்று சும்மா உட்காருவோம். அதனால என்ன இருக்கு, டிஎஃப்ஓக்கு இன்ஃபார்ம் பண்ணின பிறகு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் இத்தனை வரையும் சேர்த்துருக்கிறோமே, எத்தனை நாள் ஆயிருக்கு மீட்டிங்காக கிளம்பினார். மற்றபடி வந்து தென்காசி மாவட்டத்தில் கடைக்கோடி ஒரு காரிசாலையில் இருந்து கூட யானை நேற்று கூட எங்களுக்கு பாருங்க, ராத்திரி நாங்கள் விடிய கிடந்து யானை வரைக்கும் பண்ணிருக்கோம். ராத்திரி வந்து யானை வந்து எங்களுக்கு விவசாயம் 5:30 மணிக்கே எங்க காட்சி போன்றப்ப வந்து அஸ்வின் பாலஸ் வந்தாரு, ரேஞ்சர் வந்தாரு, பார்த்துட்டு ஏன் அப்படிங்கிறத பார்த்தாரு. அப்போ ஃபாரஸ்ட் சுத்தம் போட்டார். அவர் ரேஞ்சர் வந்து சொல்லுங்க சத்தம் போட்டார். ஏன் பார்க்கலையாரு? நான் சொன்னேன் பார்க்கலனார். அவர் பேர் செலுத்துறேன். காத்து கிடந்தாச்சு, எங்கேயாவது பாதுகாப்பா இருப்போமே நம்பி வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டம், யானை எதுவும் வராதுல்ல. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு, இழப்பீடு வழங்கு. போடாதே, போடாதே, போடாதே. தென்காசி மாவட்ட வனத்துறையே அப்பாவி விவசாயிகள் மீது